Hi everyone. இன்னைக்கு இந்த வீடியோல டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் பார்ட் 14 பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இன் த லிஸ்ட் இஸ் அவன் ஒன்ன மாதிரியே இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஹீ லுக்ஸ் ஜஸ்ட் லைக் யூ அப்படின்னு சொல்லணும். லைக் யூ அப்படின்னா ஒன்ன மாதிரியே, லுக்ஸை பற்றி பேசுறதுனால ஹீ லுக்ஸ் ஜஸ்ட் லைக் யூ அப்படின்னு சொல்லணும். The second sentence in the list is என்னால் ப்ராஜெக்டை சரியான நேரத்தில் முடிக்க முடிஞ்சுது, நல்ல வேலை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ வாஸ் ஏபிள் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் ஆன் டைம். ஆன் டைம் அப்படின்னா குறித்த நேரத்தில், எனக்குன்னு அவங்க அலோகேட் பண்ண டயத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் ஆன் டைம் அப்படின்னா நான் குறித்த நேரத்தில் எனக்கு கொடுத்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன், என்னால் முடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறதுக்கு. அந்த தேர்ட் சென்டென்ஸ் இந்த லிஸ்ட் இஸ் அவன் கோமா இருக்கும்போது என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வென் ஹீ இஸ் ஆங்க்ரி ஹீ டசன்ட் நோ வாட் ஹீ டஸ். ஸோ வென் ஹீ இஸ் ஆங்க்ரினா என்ன, அவன் கோமா இருக்கும்போது ஹீ டசன்ட் நோ அவனுக்கே தெரியாது, வாட் ஹீ டஸ் என்ன பண்ணுறான்னு. ஸோ த ஃபைனல் சென்டென்ஸ் ஹியர் இஸ் வென் ஹீ இஸ் ஆங்க்ரி ஹீ டசன்ட் நோ வாட் ஹீ டஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அந்த ஃபோர்த் சென்டென்ஸ் இந்த லிஸ்ட் இஸ் அவன் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா, அதாவது வந்து வெளியில் அப்படிதான் காமிச்சிக்கிறா, பட் ஆனால் அவன் சந்தோஷமா இல்லை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஷி பிரிட்டன்ஸ் டு பி ஹாப்பி. எப்போதுமே ஒரு மாதிரி பாசாங்க செய்வாங்க இல்லையா, ஆக்சுவலாக அது இல்லை, பட் அந்த மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பிரிட்டன்ஸ் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணணும். ஸோ ஷி பிரிட்டன்ஸ் டு பி ஹாப்பி அப்படின்னா அவ சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா, பாசாங்க செய்கிறா அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த ஃபிஃப்த் சென்டென்ஸ் இந்த லிஸ்ட் இஸ் உன் ஃபர்ஸ்ட் காரை நீ எப்போ வாங்கின அப்படின்னு கேட்கறதுக்கு வென் டிட் யூ பை யுவர் ஃபர்ஸ்ட் கார் அப்படின்னு சொல்லணும். அந்த சிக்ஸ் சென்டென்ஸ் இந்த லிஸ்ட் இஸ் நீ செய்யாம நான் செய்ய மாட்டேன், நீ செஞ்சாதான்ப்பா இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு அன்லெஸ் யூ டூ, நீ செய்யாட்டி ஐ ஒன்ட், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அன்லெஸ் யூ டூ ஐ ஒன்ட் அப்படின்னா நீ இதை செய்யாம நான் இதை செய்ய மாட்டேன், நீ செஞ்சாதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இப்படி யூஸ் பண்ணணும். அடுத்து செவன்த் சென்டென்ஸ் இந்த லிஸ்ட் இஸ் இது ரொம்ப காமனான ஒன்று. நீ எப்படி வந்த இங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுக்கு ஹவு டிட் யூ கம் ஹியர் அப்படின்னு கேட்கணும். நான் வந்து நடந்துதான் வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ கேம் ஆன் ஃபுட் அப்படின்னு சொல்லணும். ஸோ நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்கறதுக்கு ஹவு டிட் யூ கம் ஹியர் அப்படின்னு சொல்லணும். அந்த எயிட் சென்டென்ஸ் இந்த லிஸ்ட் இஸ் நான் அது கோபத்தில் சொல்லியிருக்கலாம், நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் பட் கோபத்தில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஐ மைட் ஹாவ் செட் இட் இன் ஆங்கர் அப்படின்னு சொல்லணும். ஸோ மைட் ஹேவ் செட்னா சொல்லி இருக்கலாம், இட்ஸ் அ பாசிபிலிட்டி தான் இங்கே பேசிட்டு இருக்கோம். ஸோ ஐ மைட் ஹேவ் செட் இட் இன் ஆங்கர் அப்படின்னா நான் அதை கோபத்தில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த நைன்த் சென்டென்ஸ் இந்த லிஸ்ட் இஸ் எனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹாவ் பீன் அன்வெல் ஃபார் எ வீக். அன்வெல் அப்படின்னா உடம்பு சரியில்லை, ஒரு வாரமாக ஃபார் எ வீக். ஸோ ஃபைனல் சென்டென்ஸ் ஹியர் இஸ் ஐ ஹாவ் பீன் அன்வெல் ஃபார் எ வீக் அப்படின்னா எனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த 10th சென்டென்ஸ் இந்த லிஸ்ட் இஸ் நேற்று இரவு இந்த புக்கு தான் நான் படித்தேன், இந்த புக்கு காமிச்சு நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, இந்த புக்கு தான் நைட்டு படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ திஸ் இஸ் த புக் விச் ஐ ரெட் லாஸ்ட் நைட் நான் இந்த புக்கை தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தேன் இந்த 10 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாப்பி லேர்னிங், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.